அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதிய செயலாளராக சுப்ரியா சாஹூ IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இடத்திற்கு தற்பொழுது புதிய செயலாளராக சுப்ரியா சாஹூ IAS நியமனமாகி இருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த பணியிட மாற்றம் குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? கௌதமி வணக்கம். தற்போது பல்வேறு துறை சார்ந்த IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பணியிட மாற்றத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு நிர்வாக ரீதியான அவ்வப்போது செய்யக்கூடிய பணியிட மாற்றம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது சுப்ரியா சாஹூ அவர்கள் சுற்றுச்சூழல் துறையிலே செயலாளராக இருந்த சுப்ரியா சாஹூ அவர்கள் சுகாதாரத்துறையினுடைய செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். அந்த துறையினுடைய செயலாளராக இருந்த செந்தில்குமார் சுற்றுச்சூழல் துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல மணிவாசன் நீர்வளத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் சுகாதாரத்துறையிலே பணியாற்றி வந்த முன்னாள் சென்னை மாநகராட்சி ஆணையராகவும் இருந்த ககன்தீப் சிங் பேடி ஊரகத்துறை மற்றும் பஞ்சாயத்து ராஜ் செயலாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். பல்வேறு துறை சார்ந்த IAS அதிகாரிகள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு துறையிலிருந்து மற்றொரு துறைக்கு, அதாவது அவர்கள் பதவி வகித்து வந்த துறையிலிருந்து வேறு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக IAS அதிகாரிகள் அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்குள் ஒரு துறையிலிருந்து மற்ற துறைகளுக்கு மாற்றப்படுவது வழக்கம். ஒரே துறையில் அவர்கள் நீண்ட ஆண்டுகள் இருந்தால் அது நிர்வாகத்திற்கு பல்வேறு சிக்கல்களை வழிவகுக்கும், அதில் வெளிப்படைத்தன்மை இருக்காது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் காரணமாக சொல்லப்படும். எனவே அந்த அடிப்படையில் அவ்வப்போது IAS அதிகாரிகள் ஒரு துறையிலிருந்து மற்ற துறைக்கு மாற்றப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் பல்வேறு IAS அதிகாரிகள் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்ததும் பல முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் என்று தலைமைச் செயலக வட்டாரங்களிலே அவ்வப்போது தகவல்கள் வந்து கொண்டிருந்தது. தற்போது IAS அதிகாரிகள் சிலர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு துறை சார்ந்த IAS அதிகாரிகளும் அடுத்தடுத்து வேறு பணியிடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் எனவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக முக்கிய அதிகாரிகளாக மூத்த செயலாளர்களாக அறியப்படக்கூடிய மங்கத்ராம் சர்மா, செந்தில்குமார், அதே போல சுப்ரியா சாஹூ, ககன்தீப் சிங் பேடி, பிரதீப் யாதவ், செல்வராஜ் மற்றும் ஜான் லூயிஸ், விஜயலட்சுமி, வெங்கடாச்சலம், அதே போல திரு ஹரிஹரன், லில்லி உள்ளிட்ட பல IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் வகித்து வந்த துறையிலிருந்து மற்ற துறைகளுக்கு மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்கள் வகித்து வந்த பணியிடங்களுக்கும் வேறு பொறுப்பாளர்கள் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சந்திரமோகன் பொறுத்தவரையிலே அவர் பொது துறையினுடைய செயலாளராக பணியாற்றி வந்தார். தற்போது அவர் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல மங்கத்ராம் சர்மா அவர் தற்போது அந்த மீன்வளம் மற்றும் பால்வளம் உள்ளிட்ட துறைகளினுடைய செயலாளராக அவர் பணியாற்றி வந்தார். தற்போது அவர் மாற்றப்பட்டு அவர் பப்ளிக் ஒர்க்ஸ் பொதுத்துறைக்கு அவர் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில்குமார் அவரை பொறுத்தவரையிலே பிரின்சிபல் செக்ரட்டரியாக ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் துறையாக அவர் செயல்பட்டு வந்தார். அவர் தற்போது மற்ற துறைக்கு, அதாவது சுற்றுச்சூழல் துறைக்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் துறையினுடைய செயலாளராக இருந்து வந்த சுப்ரியா சாஹூ அவர் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான துறைகள் ஒன்றாக பார்க்கப்படும் சுகாதாரத்துறையினுடைய செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். ககன்தீப் சிங் பேடி அவர் பொறுத்தவரையிலே தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலே அவர் கூடுதல் பொறுப்பிலே இருந்து வந்தார். அவர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். மற்ற துறைக்கு மாற்ற பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மூத்த IAS அதிகாரிகள் ஒருவராக இருக்கக்கூடிய பிரதீப் யாதவ் அவர் தற்போது நெடுஞ்சாலைத்துறையினுடைய செயலாளராக பணி வகித்து வந்த சூழ்நிலையிலே அவர் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக கார்த்திக் இருந்து வந்தார். அவர் தற்போது நீண்ட விடுப்பில் இருந்து வருகின்றார். உடல்நிலை பிரச்சனை காரணமாக நீண்ட விடுப்பில் இருப்பதாகவும், அதற்கு பதிலாக தற்போது பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய குமரகுருபரன் தற்போது அந்த துறையை சேர்த்து கவனித்து வருகிறார். இந்த நிலையில் பிரதீப் யாதவ் உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரதீப் யாதவ் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையிலே பணியாற்றிய நீண்ட அனுபவம் கொண்டவர். அவர் உயர்கல்வித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல ஜான் லூயிஸ் அவர் சென்னை மாநகராட்சியில் பணியாற்றியிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராகவும் பணியாற்றி இருக்கக்கூடிய அவர் தற்போது MD-யாக இருக்கின்றார். அரசு கேபிள் டிவியை
எம்பியாக இருக்கக்கூடிய ஜான் லூயிஸ் அவர் தற்போது வேறு துறைக்கு மாற்றப்படுவதாக அவர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோசியல் ஸ்கூட்டினிட்டி ஸ்கீம்ஸ் என்ற அந்த துறைக்கு மாற்றப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதே போல மற்ற சில ஐஏஎஸ் அதிகாரிகளும் மாற்றப்படுவதாக தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.